கத்திரிக்காய் செடியும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ள இருக்கிற மஞ்சள் வந்து நம்ம ஒரு கேன் எடுத்துன்னு வந்திருக்கிறோம். அந்த கேனில் வந்து நான் இந்த மஞ்சாவை நடலாமா இல்லை இந்த கத்திரிக்காய் செடி நடலாமான்னு தெரியல. அதுவே ஒரு யோசனையாக இருக்குது. சரி பார்க்கலாம் வாங்க. வாழை மரம் வந்து ரெண்டுமே நல்லா இருக்குது. பாருங்கள், இந்த வாழை மரமும் நல்லா இருக்குது. இந்த நீட்டாக இருக்கிற இலை இந்த வாழை மரமும் நல்லா இருக்குது. மஞ்சள் பாருங்கள், இதை எடுத்து நடணும். நம்ம கரும்பும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2 கரும்பு தான் நான் விட்டு வச்சுருந்தேன். இப்போ 1 எக்ஸ்ட்ரா வந்துட்டுக்குது, 3. செம்பருத்தி செடியில் வந்து இன்றைக்கி பூ இல்லை, எதுவும் அரும்பு வருது. சாமந்தி செடி நம்ம முன்னாடி தான் கட் பண்ணி விட்டோம். இப்போ வந்து பூ இன்னும் 1 மாதத்தில் பூ ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் சரி கட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு விட்டுருக்குறேன் நான். மல்லிகைப்பூ செடியில் இன்றைக்கி வந்து இது பாருங்க, இது வந்து பூ கட்டி முழம் பூ மதுரை மல்லி. இது 2-3 பூ பூத்துருக்குது மல்லிகைப்பூ செடியில். சீத்தாப்பள்ளி மரத்தில் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் இலை காஞ்சே போயிட்டு இருக்குது. தழை மரம் வந்து நம்ம முன்னாடி தான் கட் பண்ணணும். கட் பண்ணி ஒரு 10 நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 10 நாள் தழை நம்ம கிள்ளி கட் பண்ணி வந்து 1 மாதம் கிட்ட ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. நெல்லிக்காய் மரம் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதுலேயும் கொஞ்சம் எறும்பு இருக்குது. அதை இதுக்கும் நான் வந்து அந்த புளிச்சமோறு ஸ்ப்ரே பண்ணலாம் சொல்லிட்டு எடுத்துன்னு வந்திருக்கிறேன். முருங்கை மரமும் நல்லா இருக்குது. முருங்கை மரம் வந்து எல்லாத்தோட ஹைட்டாக வளர்ந்துருச்சு. நம்ம அன்றைக்கி தான் சைடில் இருக்கிற முருங்கைக்கீரையெல்லாம் ஒடிச்சு எடுத்தோம். அது கொஞ்சம் காஞ்சி மாதிரி ஆகிட்டுக்குது. தண்ணி ஊற்றிட்டு போனோம். இருந்தாலும் அந்த செடியெல்லாம் வாடி போன மாதிரி ஆகிட்டுக்குது.